நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சிகா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். ஹலோ 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 ஹாய் வணக்கம். மைக் டெஸ்டிங் 1 2 3. கேக்குதா? நான் மித்சுரி. நான் உங்க டூக்கா. சரி, இன்னைக்கு வந்து நம்ம கேர்ள்ஸ் லாக்கர் ரூம், நான் இன்னும் பேர் வைக்கல, நம்ம பேர் வைக்க போறோம். பட் என்னன்னு இல்ல, ஒரு புது எபிசோட் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம் நாங்க. நானும் டோக்காவும் we are expecting கேட்னஸ் at some point, அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது. பட் ஜென்ரலி இது வந்து ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லாமா டோக்கா? சொல்லலாமே. நீங்க வந்து எதை பத்தி பேச போறோம் மித்சுரி? திடீர்னு கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. எனக்கு வந்து அது சைலேந்திர பாபு என்ன சொல்றாரு, என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன பேசலாம், நம்ம என்ன வேணா பேசலாம், இது நம்ம பாட்காஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி இங்க ஆண்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு விமன் ஜோன் ஒரு ஆக்சுவலி நான் நினைச்சப்போ விமென்ஸ் லாக்கர் ரூம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சேன். பிகாஸ் ஜென்ரலி பாய்ஸ் லாக்கர் ரூம் இஸ் பிரிட்டி இன்ஃபேமஸ் ஃபார் எவ்ரி நோட்டோரியஸ் ஷிட் இல்லையா? அவங்க அந்த ரூம்ல என்ன வேணா பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப வந்து சென்சர் பண்ணப்படுற விஷயங்கள்லாம் பேசுவாங்க அப்படின்னு. அவனுங்க வெளியிலயும் அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த ஜென்ரலி இந்த பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃபேமஸான ஸ்டஃப்பா இருக்கும்போது, ஜென்ரலா ஒரு நோஷன் இருக்குல்ல டோக்கா, 4 பொண்ணுங்க சேர்ந்தாலே புரணி பேசுவாங்க அப்படின்னு. ஓகேவா? ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அதுல நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். நம்ம என்ன பேசுறோம்னு இவங்க நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் இப்போ நீங்க அதாவது சொல்ல வந்தது எப்படி இருந்ததுன்னா, நம்ம இவங்களோட அசம்ஷன் இல்லாம ஆக்சுவலா கேர்ள்ஸ் கேங்குள்ள என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி அப்படிதானே? இன்னொன்னு இதோட 2 ஐடியா எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்னன்னா, ஒண்ணு வந்து பீப்பிள் டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி விமென் டாக் அபௌட். யா they have this perception that பெண்கள் பேசினாலே புரணி பேசுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா they think that we don't have things to talk about. ஒண்ணு. இன்னொன்னு என்ன தோணுது எனக்கு அப்படின்னா, ஜென்ரலாவே பாட்காஸ்ட்ல நிறைய இடத்துல ஆண்களே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. லிட்டரலி பாட்காஸ்ட் வேர்ல்ட் எஸ்பெஷலி நம்ம லிசனர்ஸ் நிறைய பேர் தமிழ் கேட்கலாம் இல்லையா? பாத்தீங்கன்னா ஆண்கள் பெர்ஸ்பெக்டிவ் எல்லா இடத்துலயும் அப்படியே செதறி கொட்டி கிடக்குது. நம்ம வந்து லெட்ஸ் கேட்டர் டு ஆர் பெண்கள் ஆடியன்ஸ். அண்ட் பெண்கள்ங்கும் போது நான் பெண்களை மட்டும் சொல்ல, லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பெண்கள் குயர் மக்கள் இவங்களுக்கான ஒரு ஃபன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணலாம். ரைட். அப்போ நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா யோசிக்கலாம். சாப்பிட்டியா, தூங்குனியா, அந்த மாதிரி காதோல் பண்ணியா, அத பத்தி பேச போறோமா? இல்ல நம்மளோட பாடி நம்ம எப்படி க்ரூமிங் பண்றோம் அத பத்தி பேச போறோமா? ட்ரெஸ் பத்தி பேச போறோமா? காலை ஷேவ் பண்ணியான்னு பேச போறோமா? ஆர்ம்பிட்ஸ வேக்ஸ் பண்ணா வலிக்குமேன்னு பேச போறோமா? நான் பண்ணதே இல்லங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கு. அண்ட் ஆபீஸ்ல வந்து சம்டைம்ஸ் வெறும் மேல் பெர்ஸ்பெக்டிவா இருக்கே அப்படிங்கிறது பேச போறோமா? இல்ல I was thinking ரீசெண்டா டோக்கா ஒரு ஏதோ ஒரு இடத்துல somewhere ரொம்ப நாள் முன்னாடி I came across one thing that women வந்து மோஸ்டா செலிப்ரேட் பண்றது வந்து லைஃப்ல மேரேஜ், குழந்தை அதெல்லாம் தான். ஆனா நிறைய பேரு இல்லையா சோசியல் மீடியா எல்லாம் ஓபன் பண்ணனா, ஆனா வந்து we don't generally celebrate promotions இதெல்லாம் அப்படிங்கறத தாண்டி நான் பர்சனலா போன வாரம் நினைச்சது என்னன்னா, எனக்கு போன வருஷம் போன வாரம் I had a super productive day day இல்ல வீக், ஃபுல் வீக்கே செம்ம ப்ரொடக்டிவா போச்சு. ஓகேவா? பட் ஐ ரியலைஸ் தட் ஐ ஹேட் நோபடி டு ஷேர் தட் ஸ்பெசிபிக் பீஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வித். நான் யார்கிட்டயும் போயிட்டு நான் வந்து இந்த வீக் வந்து செம்ம ப்ரொடக்டிவா போச்சு, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப், ஹவ் ஐ ஜக்கிள் பிட்வீன் ஒர்க் அண்ட் இதெல்லாம். ஐ திங்க் அந்த மாதிரி நிறைய ஸ்பேசஸ் நம்ம இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா மேபி பீப்புள் மைட் திங்க் தட் ஓகே இதுவும் நம்ம பேசலாம். நல்லா இருக்கே. ஆக்சுவலா அதெல்லாம் பேச வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஐ யூசுவலி வாண்ட் டு டாக் அபவுட் மை ஒர்க் அண்ட் எவ்ரிதிங். ஆனா பார்ட்னர்ஸ் கிட்ட பண்ணுவோம். ஆனா அது ஒரு பப்ளிக்கா அத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. யூ ஆர் ரைட். I've never done that. And you're such a professionally very capable person as well. So நீங்களும் அத பண்ணலையா? நம்ம பெருசா have you seen that we usually are trained to keep work away from home? Yeah.
That's true. ஓகேவா? பட் மென் ஆர் வெல் அலவுட் டு பிரிங் இன் வொர்க் எவ்ரிவேர் பிகாஸ் தட் ஃபீல்ஸ் லைக் தேர் ஐடென்டிட்டி. பட் நான் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து எங்க அம்மா கிட்டயே இந்த இந்த விஷயத்த திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். தட் மை ஜாப், மை ப்ரொஃபஷன் இஸ் மை ஐடென்டிட்டி. தட்ஸ் ஹூ ஐ ஆம். அண்ட் தட் டாப் லைக் என்னோட என்ன வந்து மிட்சுரியோட எக்ஸிஸ்டன்ஸ இந்த ஆன்லைன் ஸ்பேஸ் இல்லாம பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷனுங்கிறது என்னோட ஒரு பெரிய பார்ட் ஆஃப் மை லைஃப். Yeah. To be honest, that's where we spend most of our active time in நம்ம லைஃப்ல இருக்கிற இயர்ல ஆக்டிவ் டேஸ் அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் ஹவர்ஸ் நம்ம அங்கதான் ஸ்பெண்ட் பண்றோம் வீட விட. அண்ட் ஆல்சோ வி டேக் ப்ரைட் இன் தட். ஐ டோன்ட் நோ நம்ம வெளிய சொல்றோமோ இல்லையோ, பட் நம்மளுக்கு அதுதானே ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் தினம் தினம் குடுக்குது. ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இதெல்லாம். அது ஐ திங்க் விமன் அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி நம்ம ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணி இஃப் நாட் லைக் நான் சூரியும் டோக்காவும் உட்காந்து டே டு டே நம்ம ஆஃபீஸ்ல என்ன பண்றோம் அப்படிங்கறத டீடைல்டா பேச தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல வி குட் அட்லீஸ்ட் ஷேர் அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இஃப் வி குட் என்கரேஜ் மோர் விமன் டு கம் and talk to even share with us நம்மளோட Discord spacesல கூட வந்து. That's what I was thinking. Why can't we also plan? எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த ஐடியா இருக்கான்னு. நம்ம வந்து ரெகுலரா பேசலாம். In case if someone is interested, அவங்களும் ஒரு நாள் வரலாம். You can also like contact us and then you can also join us. We three can talk anything. That's lovely. Actually நான் இத பத்தி நினைக்கல. ஆமா, it's actually லவ்லி இல்ல. அதாவது அவங்க அனானிமஸா வந்து ஒரு லிசனர் நம்ம கூட பேசலாம். அனானிமஸா வந்து பேசலாம். யார் வேணா பேசலாம். It could be any gender. It doesn't matter actually. இல்ல, I would prefer women because I'm really done with listening to men. I am done listening to men. Men have. What about it's a trans man or trans women or a queer person? Like let's say gay or excluding cishet men. Only offense to cishet men. Only. இதெல்லாம் அநியாயம். இதெல்லாம் அஃபென்ஸுங்க. பட் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். இல்ல you're right. இல்ல டோக்கா. இல்ல இது கரெக்ட் தான். ஏன்னா they are occupying நிறைய space. You're right. Exactly. So let's give this space and give this mic to women and queer people only. Yeah, only. Okay. We are very sorry, cishet men. We know you want to talk, but you are welcome to talk in other spaces. Okay. So in the space வந்து it's women's locker room. We don't allow cishet men. Sorry. Exactly. This is our girl space. We can. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ கூட கூட்டிட்டு வரலாம் இல்லையா? லைக் கண்டிப்பா யார் வேணா கூட்டிட்டு வரலாம். It doesn't have to be a famous personality because this is just a normal conversation. How women talk. That's it. And இந்த ஸ்பேஸோட I think ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எபிசோட் நம்ம பண்ணிடலாம். That's what I'm thinking. எவ்வளவு பெருசா பண்ண போறோம்? நாட் டூ லாங்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். நீங்க சும்மா கதை அடிச்சாலே நீங்க வந்து 1.5 மணி நேரம் போன்ல கத்தடிக்கிறீங்க. அதுதான் இதுல 4 பேரை கூட்டிட்டு வந்து நீங்க 1/2 மணி நேரம் பேசுறீங்களா? இல்ல நம்ம ஒண்ணு பண்ணலாம். எபிசோட்ஸ வந்து சின்னதாவே வைக்கலாம். சப்போஸ் அது 2 பார்ட்ஸா போறதுனாலும் பரவாயில்ல. பட் we'll keep it short. Oh, that's nice. Actually short episode from Shinobi. அதுவே வந்து ஒரு நம்மளோட ட்ரீமா தான் இருக்கு. இல்ல எனக்கு தெரியல டோக்கா. நிறைய பாட்காஸ்ட்ல வந்துட்டு ரொம்ப லாங் எபிசோட்ஸ், லெந்தி எபிசோட்ஸ் போடுறதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி நினைக்கிறாங்க. which is okay. அவங்களால முடியுது. பட் என்னால அவ்வளவு நேரம் உட்கார்ந்து எனக்கே அந்த ட்ரெயின் ஆஃப் தாட் நான் விட்டுருவேன். நான் எங்க ஆரம்பிக்கிறேங்கிறதையே மறந்துரும். எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்புறம் அது ஒண்ணு இருக்கு. இல்ல if it is something that needs that much amount of detail, it's fine. But a fun, relaxing episode. Yeah, it makes sense to put it under 1 hour. Let's keep it under 1 hour. Oh, kandipa. Maximum 1.5 hour. That's it. Nothing more than that. அப்படிதானே? Sounds good. இன்னொரு நான் வந்து நினைக்கிறேன் என்னன்னா, eventually என்னோட விஷன் இந்த கேர்ள்ஸ் ராக்கர் ரூம் அப்படின்னு நினைக்கும் போது என்னோட விஷன் எப்படின்னா, at some point I want our listeners to guide it. இத பத்தி பேசுங்க. அத பத்தி பேசுங்க. We want girl pals. Please யாராவது இருந்தீங்கன்னா வாங்கங்க. ரொம்ப செலக்டிவா இருக்கீங்க. சர்வர்லயும் செலக்டிவா இருக்கிறாங்க. இன்ஸ்டால இருக்கிறாங்க பட் நாட் வெரி கம்யூனிகேட்டிவ். We really want you to talk. உங்களுக்கு Discord சர்வர் வரதுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு, பிடிக்கல அப்பெல்லாம் நினைச்சீங்கன்னா definitely reach us out in Instagram. We can even talk in Instagram live. And also in the women
பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நம்ம சர்வருக்கு வந்து லைக் என்னையோ, உங்களையோ யாரையாவது ஒருத்தவங்கள டேக் பண்ணா வி கேன் ஆஃப் கோர்ஸ் டாக் டு தெம். அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் நம்மளோட விமன் குட்டி கேங்கா கூட வி கேன் ஹேவ் சம் கான்வர்சேஷன்ஸ் ஹியர். Yes, definitely. We are building a very strong girls and women and queer friendly space, safe space. Yeah, and I don't think it's only Mitsuri and Toka who can லைக் நாங்க 2 பேரும் மட்டுமே பண்ணா அங்க அது எங்களுக்கு மட்டும் தான் சேஃப் ஸ்பேஸா இருக்கும். ஸோ இஃப் இட்ஸ் அ கம்யூனிட்டி எஃபர்ட் ஐ திங்க் அண்ட் ஆல்சோ டோக்கா ஐ திங்க் ஒரு சேஃப் ஸ்பேஸ் பில்ட் பண்றது இஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம 2 பேரும் மட்டும் பண்ணா அது வராது இல்லையா? கரெக்ட் தானே? எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே அதுல ஈக்குவலான ஒரு எஃபர்ட்டும் போடணும். ஏன்னா எனக்கு இது சேஃபா இருக்கணும், அதே சமயத்துல நானும் மீதி பேருக்கு சேஃபா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மெனி ஏரியாஸ் we think we are very safe there, but then we unfortunately many women we are not safe space for queer community. அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி உள்ள ஓடிட்டே இருக்குல்ல. இல்ல, I'll tell you what, many women sad but true ignorantly, not intentionally, many women are not even safe space for other women. Yeah, that's true dude, that's true. ஐயோ, நீங்க சொல்லி அதுவும் இன்னைக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கதை சொன்னீங்களே, அந்த விமன் எல்லாம் என் கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிங்க இப்படி இருக்கீங்க? பட் கரெக்ட் டோக்கா. ஆனா அந்த இடத்துல கூட யாரு குளிர் காயறா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தானே. Who is getting benefited out of it? அவன் பாட்டுக்கு ஃபக்கப் பண்ணிட்டே இருக்கான், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம ஃபக்கப் பண்ணிட்டே இருக்கான். ஆனா நீங்க 2 பேரும் ஏமா சண்டை போடுறீங்க? பட் இத அந்த ஆண் பண்றதுக்கும் இதுல இதுல எனக்கு என்னோட ஒப்பீனியன் இது. நீங்க டிஃபர் ஆனாலும் ஆகலாம் சொல்லலாம். அவன் பண்றதுக்கு ஸ்பேஸ் குடுக்கறது இந்த பேட்ரியார்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நான் அடிக்கடி நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். பேட்ரியார்கிங்கிறது மென்லயும் இருக்கு, விமென்லயும் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டிஷனிங். அது யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஆனா அது பெனிஃபிட் எப்பவுமே பண்றது ஆண்கள தான். இப்ப பாரு நம்ம ஆண்களை பத்தி பேச போறோமா? இல்ல பேசக்கூடாது. That is the whole point of this. We are not going to discuss men. அதுதான் கேட்க வந்த. ஆண்களை பத்தி பேச போறோமா? இல்ல, நாம பெண்களை பத்தி பேசலாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா நம்மளோட டைரக்ஷன் அதுக்குள்ள போயிருது. ஆமா, we will not. ஆனா இது ஒரு விஷயம். when women are seen as gossipers or something, எனக்கு ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணேன். நீங்களும் அப்படி அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு விமன் கூட பேசும்போது ஆர் ஒரு queer peopleோட பேசும்போது there is layers to the conversation where we want to know everything. It's not just one ஒரு இன்சிடென்ட், ஒரு ஸ்டோரி அப்படி பார்க்க முடியாதுல்ல. அந்த இன்சிடென்ட்டுக்கு தேவையான அந்த சூழல் எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது, அது எப்படி இருந்தது, அந்த மாதிரிதான் ஒரு விமனோட கான்வர்சேஷன் ஆக்சுவலா இருக்கும். ஸோ தேர் ஆக்சுவலி நாட் காசிப் பண்ற மாதிரி இருக்கு தெரியல. நிறைய இடத்துல அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருக்கும். What is the layers to the story? What is the emotional layer? What is the other layers? லைக் பொலிட்டிக்கல் லேயர் என்ன, சோஷியல் லேயர் என்ன, அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க? அது 100% ட்ரூ. ஆனா இன்னொன்னு என்னன்னா men gossip a lot. ஓ டாம், நான் அது நிறைய பாத்துட்டேங்க. ரொம்ப பண்ணுவாங்கங்க. And also they act, right? They act after they gossip to the same person, but they are very nice people. அந்த மாதிரி. I think this whole thing about only women gossip is so old, so outdated. So Mitsuri, இந்த விஷயத்துல can we gossip here? Can we gossip? Yes, we can gossip. We can gossip, but ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதாவது அந்த காசிப் பண்ணா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். புரியுது. சிம்பிள், அவ்வளவுதான். அதாவது it should be worthy of our time. அது கரெக்ட். அது ரொம்ப அப்படியே ஒரு மேம்போக்கா அந்த காசிப் இருக்க கூடாது. அந்த அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதெல்லாம் இல்ல. ஒரு டீப்பர் லெவல்ல ஒரு காசிப் அப்படி இருக்கணும். காசிப்ல அந்த மாதிரி இருக்கணும். We will sometime teach you how to gossip. ரைட், நல்லா இருக்கே. ஓகே, வேற என்னலாம் பண்ண போறோம்? வேற என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னா பக்கெட் லிஸ்ட் நம்ம பண்ண அட்வென்ச்சர்ஸ் பத்தி பேசலாம். கண்டிப்பா. Maybe give more ideas to people what to do. Like maybe introduce people to books. Maybe introduce women to traveling, solo travel. How to handle money better, how to handle emotions better, maybe. அத நம்ம பண்ணணும் மேடம். எனக்கு யாராவது பண்ணணும், அதுதான் சொல்றேன். இது லாக்கர் ரூம் தானே. சோ நான் அட்வைஸ் கேட்டா நான் கேட்டுப்பேன்.
ஆ. நீங்களும் எங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுக்கலாம். நீங்க வேற யாராவது வெளியில இருந்து வந்து கூட எங்களுக்கு அட்வைஸ் குடுக்கலாம். அந்த மாதிரி. இது மேபி ஐ திங்க் நம்மளோட டெய்லி கான்வர்சேஷன் இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்ல ஐ ஹோப் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஹவு டு வி ஹேண்டில் மணி ஏதாவது லேர்னிங்ஸ் இருக்கா? ம். ஏதாவது தப்பு பண்ணி கார்டு மேல 16 நம்பரை சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோமா? அந்த மாதிரி எதையாவது நம்ம டிஸ்கஸ் பண்றதுல அது வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹானஸ்ட்லி எனக்கு என்னன்னா, இது ஒரு ஆர்கானிக் ஃப்ளோவா போகணும். புரியுது. இன்னைக்கு அஜெண்டா இது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பேசுறத விட ஆமா. பிளானே இல்லாம ஆன் த ஸ்பாட் டைரக்ட்டா வந்து ஆன் பண்ணி even if it's just a rant session about my manager at workனாலுமே அது I think that will just lead us somewhere nicer. When I've always found this Toka, ம்ஹ்ம். women கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது நீங்க எந்த மூட்ல போறீங்களோ they have this in them to just flip it around. They know like Yeah. ஒரு நல்ல conversation with women is it is more better than any date or any romantic date honestly for me. Yeah. ஏங்க அத விட இந்த அப்ரிசியேஷன் இருக்குல்ல, I feel like compliments and appreciation whenever I get it from women, it hits me so hard and feels so real than anything else. It feels like heartfelt. நான் டக்குன்னு அப்படியே என்னோட மூட் எல்லாம் மாறி நான் அப்படியே பறந்துட்டு இருப்பேங்க. பரப்ப அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆண் கிட்ட இருந்து வர்றது வந்து of course it's a compliment. I'm not denying it. But when a woman says no, she means it. அது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணி சொல்வாங்க. ஒரு அது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். அது கேட்கும்போது, "இவ்ளோ என்ன வர்ணிக்கிறீங்களா? யாருங்க நீங்க?" அப்படின்னு இருக்கும். True. நான் வந்து இப்ப கொஞ்ச நாளா நான் என்ன ஆயிட்டேன்னா I've become the woman who gives compliments. Damn, I too do that. I do that irrespective of age and everything. I find them so beautiful. And I have to say it. Sometimes நம்ம அத சொல்லும்போது, அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அவங்க ஆக்சுவலா மேபி தே வில் பி திங்கிங் அபவுட் சம்திங் ரேண்டம். பட் வென் யூ சே தட் அவங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு அது கிடைச்சிருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு ரேண்டமா யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் வந்து, "ஓ யூ லுக் சோ லவ்லி, யூ ஹேவ் வெரி பிரிட்டி ஸ்மைல்னு" ம். ரொம்ப ரேண்டமா சொல்லிட்டு போனாங்கன்னா, இட் மேக்ஸ் மை டே. I keep thinking about that consistently. If someone notices like என்னோட மண்டையில இருக்கிற எனக்கு என் முடி பிடிக்காது, ஃப்ரிஸியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப இன்செக்யூர்டா போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து நைஸ் கர்ல்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவள்தான். அந்த நாள் ஃபுல்லா அப்படியே நான் என்னோட முடி வந்து இது பண்ணி ரொம்ப அடோர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நான் இந்த விஷயத்த வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, நாளுக்கு நாள் வந்து ரோட்ல போகும்போது ரொம்ப ரேண்டமா ம். எனக்கு கண்ணுல என்ன படுதோ அது அப்படியே அத்தென்டிக்கா நோ ஃபில்டர்ஸ் அப்படியே சொல்றது. யூ ஹேவ் அ வெரி பிரிட்டி ஸ்மைல், அமேசிங் ட்ரெஸ், கிரேட் ஹேர், அழகான கண் இருக்கு உங்களுக்கு. அப்புறம் வந்து லவ் த வே ஹவ் யூ ஹேண்டில் தட். லைக் ஈவன் ஆக்ஷன்ஸ் ஜஸ்ட் நீட் நாட் பி ஜஸ்ட் பியூட்டி அவுட்டர் அப்பியரன்ஸ். அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க, அவங்களோட விட்டி கான்வர்சேஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு போகாம அந்த இடத்துல அவங்க கிட்ட அது சொல்லும் போது தே போத் ஹேவ் த நைஸ் எனர்ஜி. உங்களுக்கு அப்படி ஃபீல் ம். ஆயிருக்கா? Yeah. Yeah, I absolutely. And honestly எனக்கு வந்து மென்னோட காம்ப்ளிமெண்ட்ஸ் விட விமனோட காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அதான் சொல்றேன். அதுல ஒரு லேயர்ஸ் இருக்கும். அது ரொம்ப இமோஷனலா இருக்கிற மாதிரி இருக்கும். I don't know. I just don't find that way with most of the men. I wouldn't say everyone again, but most of the men. It's nice to have conversations with them, but with women, it gets very deep. Absolutely. The layers are deep. என்ன பேசுறோங்கிறதையே நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோம் பாத்தீங்களா? I think but dude we haven't even started yet. அப்ப இன்னைக்கு நீங்க இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் பத்தி பேசுங்க. எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்க யாருக்கிட்டாவது காம்ப்ளிமெண்ட் வாங்கியிருக்கீங்க? How did it make you feel? Let's just talk about compliments today. I think compliments is a huge topic, Toka. But if we have to just touch upon it, okay வா? நிறைய compliments இருக்கு. Okay. ஃபர்ஸ்ட் எதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் இல்ல உங்களுக்கு வந்து இது காம்ப்ளிமெண்ட்னு அவங்க நினைச்சிட்டு சொன்னாங்க. ஆனா இது எனக்கு காம்ப்ளிமெண்டாவே இல்ல அப்படின்னு எதெல்லாம் ஃபீல் பண்ணீங்க? ஓகே. என்கிட்ட அடிக்கடி கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட் பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அ காம்ப்ளிமெண்ட் இஸ் எனக்கு நிறைய பேர் சொல்றது யூ டோன்ட் லுக் லைக் மம், யூ டோன்ட் லுக் லைக் ஒரு குழந்தையோட அம்மா மாதிரியே இல்ல உங்களை பார்த்தா. ஓ சாண்டூர் மம்மி அப்படின்னு சொல்றாங்களா? குழந்தையோட அதுவும் இவ்ளோ பெரிய குழந்தைக்கு அம்மா மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு காம்ப்ளிமெண்டா இல்ல. ஏன் அப்படின்னா
எனக்கு I'm extremely proud of the fact that my body produced a baby. எனக்கு அம்மா மாரி இருக்கணும். ஏன்னா, அவனோட அம்மாங்கிறது என்னோட ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? ஐ Yeah. லவ் பீயிங் தட். எனக்கு ரொம்ப பெருமை. எனக்கு அவன பத்தி பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஜெனரலி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அவன பத்தி பேசாத ஆளே கிடையாது. ஆமா. I think everyone who knows you in the second conversation knows that person. Yeah. எக்ஸாக்ட்லி இல்லையா? அதனால அப்படியே தெரியலன்னா கூட சாரே வந்து புகுத்திருவாரு வாய்ஸ உள்ள போட்டு. எக்ஸாக்ட்லி. அண்ணா அண்ணா அண்ணான்னு சவுண்ட் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது, எனக்கு அம்மா இல்லைங்கிறது வந்து லைக் யூ டோன்ட் லுக் லைக் அ மாம். ஐ வாண்ட் டு லுக் லைக் அ மாம். என்னோட ஆஃபீஸ்ல வந்து எனக்கு பிடிச்ச காம்ப்ளிமெண்ட் வந்து சம்படி செட் என்னோட ஆஃபீஸ்ல ஒரு ஜூனியர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு தான் சொன்னாங்க. ஷி இஸ் வெரி மம்மி. எல்லாத்துலயும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பேசுவாங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷி ஹாஸ் தட் மம்மி ஃபீல் டு ஹர். ஆஹா. இல்லங்க நம்பாதீங்க. இத நம்பாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கால் அடிப்பாவி. போச்சு. அதுல நானே ஷாக் ஆயிட்டேன். என்ன இப்படி பேசுது இந்த அம்மா அப்படின்னு இருந்தது. அது ஒரு சைடு. But yeah, generally you have that. You have your mommy thing in everything. Take care of everyone. அதே மாதிரி என்னோட ஸ்பெசிபிக் பாடி பார்ட்ஸ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்காது. அப்படின்னு இருக்கும். Like why exactly? ஓகே, I'll tell you what. Is it like a sexual thing அந்த மாதிரியா இல்ல? ஆமா. அது men have this thing, ஓகேவா? கொஞ்சம் I've always been complimented, especially by men, for my bum. Oh. Okay. ஓகேவா? அது எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்க்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா, அது எனக்கு பாடில கான்ஷியஸ்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. Now I feel very conscious about my எனக்கு அது அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா, டஸ் இட் அட்ராக்ட் மேல் கேஸ்ங்கிற மாதிரி Okay. எனக்கு ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஐவ் பீன் சோ மச் செக்ஷுவலைஸ்ட் வித் மை பம். ஸ்பெஷலி அந்த டீனேஜர் ஃபேஸ்லலாம் வந்து இப்போ உருட்டுவானுங்கல்ல புரியுது. நம்ம கிட்ட. அந்த டைம்லயே வந்துட்டு கொஞ்சம் ஓகே நம்ம அவங்க ஃப்ளர்ட் பண்றதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணா, யூசுவலி நான் கேட்ட 2 விஷயம் டீனேஜரா கூட. ஒண்ணு வந்து, "நீ மட்டும் கொஞ்சம் கலரா இருந்திருந்தானா எப்படி இருப்ப தெரியுமா?" ஐயா! ஸ்பீக்கிங் ஆஃப் கலர், ஹேவ் யூ காட் திஸ்? கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. அது கேட்காம வாழ்க்கையில இவங்க வாழ விட்டுருவாங்களா? ரைட். கேரி ஆன், கேரி ஆன். அதுவும் கூட அந்த காம்ப்ளிமெண்ட் கூட அது காம்ப்ளிமெண்ட் கிடையாது. எப்ப பார்த்தாலும் எக்ஸாக்ட்லில. அதே மாதிரி அ இந்த பம்முக்கு வந்துட்டு, உன் பம்மு நல்லா இருக்கும்பானுங்க. அது ரொம்ப கேட்டு கேட்டு அ ஒரு பாயிண்ட்ல வந்து ஐ ஸ்டார்ட்டட் வேரிங் வெரி லூஸ் க்ளோத்ஸ். Because it just felt very I don't know if people even say it out loud. Women, I don't know. Do you say it out loud? I've met women. Toka, நீங்க சொல்லுங்க. நீங்களும் you might have met women who are very conscious about their breasts. Oh my God, I've seen many beautiful women, but very conscious about that. I think I've actually seen people try to hide their chest just because it's been sexualized. இல்ல அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அத ஃபிளாட் ஆக்க ட்ரை பண்றது. டைட்டா க்ளோத்ஸ் போடுறது. எனக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹியூஜ்லாம் கிடையாது. பட் ஒரு ஸ்டேஜ்ல நான் when I was a teenager, அந்த ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அது ஃபார்ம் ஆகும்ல. எனக்கு ஆக்சுவலா பியூபர்ட்டி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து it started forming up. And I felt very conscious because I could see people notice that. அது வந்து அப்போ ப்ராமினென்ட்டா கூட கிடையாது. ஆனா அது வந்து எனக்கு பிடிக்கல. When people don't look into my eyes but then straight away look into that and talk, no, it feels very vulgar and weird. அதனால நான் அது பண்ணேன். ஆனா I've noticed many people who are very beautiful women, ஆனா they try to dress up in a very ஒரு மாதிரி ஷாகியா ட்ரெஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வரும்போது அப்பதான் தெரியும் அழகா ட்ரெஸ் பண்றீங்க, ஏன் அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் போடல. அவங்க ஆனா அது வந்து காமன் ஸ்பேஸ்லயோ இல்ல ஒர்க்லயோ அவங்க வந்து they try to cover up themselves, put very loose clothing or shaggy kind of clothing to not attract men. True. என்னோட அம்மா கூட அதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுவேன். She keeps doing that. I ask her, ஏம்மா நீ ஒழுங்கா சாரி போட மாட்டே? கேட்டா வந்து she is scared to attract men gaze. They don't want to be labeled. Do you also have that fear? I used to have that, but then I realized no matter what they're going to do it anyway. So let me just wear whatever I feel like. Right now I wear ஒரு
ரொம்ப கேவலமான ஒரு க்ளோத்தா இருந்தாலும், அன்னைக்கு எனக்கு அந்த மூட் இருந்ததுன்னா, இப்ப நான் அப்படிதான் ட்ரெஸ் பண்றேன். திஸ் இஸ் நாட் ஃபார் அதர்ஸ். திஸ் இஸ் ஃபார் மீ. பிகாஸ் ஐ லவ் இட். ஐ வாண்ட் டு சீ அண்ட் ஐ வாண்ட் டு சீ ஹவ் ஸ்டன்னிங் ஐ லுக் ஆர் ஹவ் இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப மூட் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு 2, 3 நாளா இப்போ இங்க ஒரே மழையா இருக்குல்ல. மழையா இருந்து சொதன்னு இருந்ததுன்னா, அப்ப எனக்கு வந்து ரொம்ப கியூட்ஸியாலாம் ட்ரெஸ் பண்ண புடிக்காது. அப்ப எனக்கு வந்து அப்படி ம். நல்லா குளிருக்கு ஒரு 4, 5 லேயர் போட்டுக்கிட்டு, பூட்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஷாகியா இருப்பேன். ஆனா ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள் தேர். ஐ வுட் ஷோ அப் லைக் தட், லிட்டரலி லைக் தட் டு இஃப் யூ கால் மீ ஃபார் அ மீட்டிங்னோ, ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு போணும்னா கூட நான் அப்படிதான் ட்ரெஸ் போட்டு போவேன். ஆஃப் கோர்ஸ் ஐ மீன் ஐல் வேர் லைக் அ ஃபார்மல் கோட் ஆர் ம். சம்திங் இன் த டாப். பட் what I mean is, எனக்கு வந்து I care about how I feel more than anything else right now. So I've come to True, that true. stage. But I used to be like you. ரொம்ப கான்ஷியஸா அப்பெல்லாம் வந்து அப்படியே அந்த இது துப்பட்டா போட்டுட்டு அதில் தெரியக்கூடாது அப்படின்னு வேலைலாம் கவர் பண்ணி சென் போட்டுட்டு சுத்தின காலங்களும் உண்டு. ஜஸ்ட் so that I don't want to be labeled into something and I don't want people to comment. I've also got such comments. அது காம்ப்ளிமெண்ட் இல்ல. அது ஆக்சுவலா ஒரு வல்கரா இருக்கும்ல அது. அது காம்ப்ளிமெண்ட் மாதிரி எனக்கு படாது நெறைய இடத்துல. When they talk about your especially private parts, your bum and your chest. It is not compliment. அவனுங்க வந்து ஐ டோன்ட் நோ. இட்ஸ் நாட் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் ரிசீவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆனா ம். குடுக்குறவங்க வந்து, "ஏய் நான் வந்து உனக்கு நான் நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். நல்லா இல்லன்னா சொல்றேன்." அப்படின்னு பேசுறவனுங்கலாம் எனக்கு தெரியும். யூ வுட் ஃபீல் லைக், "டேய் அது நீ நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு சொல்றத தாண்டி ஐ அம் நாட் கம்ஃபர்டபிள்." Yeah. இன்னொன்னு 2 விஷயம் வந்து நான் நோட் பண்ணேன். ஒண்ணு வந்து ஹவ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம மேல போடப்படுது இல்லையா? ம். நீ கவர் பண்ணு. அவன் பார்க்க தான் பார்ப்பான். எல்லார்த்து கண்ணையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ கவர் பண்ணு. நீ நீ ஒழுங்கா இத மூடு. நீ லூஸா க்ளோத்ஸ் போடு அப்படி சொல்ட்டு. அது ஒரு லேயர். இன்னொரு லேயர் என்ன தெரியுமா? ம். வீட்டுக்குள்ள துப்பட்டா போட சொல்றது. ஐயோ! வீட்டுக்குள்ள எஸ்பெஷலி என்னைக்காச்சும் நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கும்போது, எவனாவது ஒருத்தன் உள்ள வருவான். அவன் தண்ணி கேன் போட வந்த ப்ரோவா கூட இருப்பான் அவன். நான் ஏன்யா அதுக்கு துப்பட்டா போடணும் அப்படின்னு இருக்கும். ஏங்க நான் ரொம்ப மட்டமா இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வல்கரா என்ன சொல்றது? எவனோ ஒருத்தன் வல்கரா ஏதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட கூடாதுன்னு, ஒரு காம்பினேஷனே இல்லாம ஒரு சில கருமம் புடிச்ச ட்ரெஸ் எல்லாம் கூட நான் போட்டிருக்கேன். Literally. எக்ஸாக்ட்லி. It would have been a very beautiful dress, but சம்மந்தமே இல்லாம ஒரு ஷால் இருக்கும் மேல. சம்மந்தமே இல்லாம ஒரு ஓவர் கோட் இருக்கும். எதுக்குன்னா, ஐயோ! இந்த ஸ்பீக்கிங் ஆஃப் செக்சுவலைசேஷன். ம். ஸ்லீவ்லெஸ் இருக்குல்ல, ஸ்லீவ்லெஸ் டாப்ப செக்சுவலைஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதனால அத போட்டா மேல ஒரு கை தெரிஞ்சா என்னடா உனக்கு மூடாது? எ எ எனக்கு வந்துட்டு என் கையில வந்துட்டு அந்த எ எ என் கையில என்னோட அது ஒன் ஆஃப் மை இன்செக்யூரிட்டீஸ் என்னன்னா, என் கையில வந்து கீட்டோசிஸ் பிலாரிஸ் அந்த குட்டி, குட்டி பம்ப்ஸ் நெறைய இருக்கும். அதனாலேயே நான் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்லீவ்லெஸ்லாம் போடாம இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்ல ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி பாயிண்ட் ஆஃப் செக்சுவலைசிங் ஆர்ம்ஸ். எக்ஸாக்ட்லி. தட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம். எனக்கு எனக்கு வந்து இது கூட புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இட் லுக்ட் அ பிட் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் தே ஹேட்ல. சோ வித்தியாசமா ம். இருக்கு. அதனால அதுக்கு ஒரு அட்டென்ஷன் வருதுன்றத ஒரு லெவல்ல புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த ம். கை, காலு அப்படி தானடா இருக்கு. உனக்கும் இருக்கேடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏங்க இந்த காம்ப்ளிமெண்ட் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு ஃபெல்லோ விமென் கிட்ட இருந்து வந்திருக்கா? இல்ல வேற குயர் மக்கள் கிட்ட இருந்து யூ ஹேவ் அ நைஸ் அமேசிங் பாடி வந்திருக்கா? வை இஸ் இட் ஆ. ஜஸ்ட் வியர்ட் வென் மென் சே? பிகாஸ் ஐ நோ ஹிஸ் இன்டென்ஷன் பேப்ஸ். Spot on. Spot on. When a girl or someone says it's not for my coochie. Exactly. It is like, I know you're not trying to sleep with me, but Exactly. many men might get offended and be like, எல்லாருமே அப்படிதான் காம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லையா? Bro, sit down, sit down. We know. If somebody is complimenting us, we know that probably that man is trying to, because we've had men compliment us in nicer ways too. Yeah. We exactly know where your compliments are coming from. உடனே ஒரு உத்தம கார்டு எடுத்துட்டு, நாட் ஆல் மென் ப்ரோ, நாங்க வந்து இன்னசென்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் நெவர் அபவுட் த ஷேப் ஆஃப் மை பம் ஆர் மை தண்டர் தைஸ் இல்லையா? Oh.
Damn. Okay, I see how you felt now. So you always used to dress up very loose pants on the madriya, just so that they don't notice it. இல்ல டோக்கா. நான் வந்து நான் நான் ஐ க்ரூ அப் ஆஸ் அ வெரி ஒரு பிளம்ப் கிட். ஓகேவா? இல்லையே, you look very skinny இல்ல? இப்போ வேற. நான் as a kid I was plump. ஓகே. Okay. இதுல எனக்கு வந்து என் சைஸ்க்கு அந்த டைம்ல வந்து எங்க ஊர்ல நான் வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் வளரல. அதனால இந்த ஜீன்ஸ்ங்கிறதே வந்துட்டு பம்கின் சிட்டில வளர்ந்தீங்க தானே? நான் வந்து இல்ல. நான் அந்த ஊர்லயும் வளரல. நான் வளர்ந்தது ஓ. வந்து நார்த் ஈஸ்ட்ல ஒரு குட்டி டவுன்ல. நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு குட்டி டிராவல் டவுன்ல. பண்ண சமயத்துல. ஓகே, ஓகே. நான் அங்க தான் படிச்சேன். அங்க தான் வளர்ந்தேன். ஓகேவா? ஓ. அப்போ வந்து அங்க வந்து சரி நான் சொல்றேனே, நான் வந்து ஜோர்ஹாட்ன்னு ஒரு குட்டி டவுன்ல வளர்ந்தேன். ஓகே. அசாம்ல. அதுலயும் நான் ஜோர்ஹாட்ல வளரல. நான் வந்து ரவுரியாங்குன்னு இன்னும் அங்கிருந்து ரொம்ப தூரம். ஓகேவா? ஜோர்ஹாட்டுக்கே ஓகே. எப்பயாவது தான் போயி, நாங்க இந்த ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்கு போவோம். அப்ப என்ன கதைன்னா, என் சைஸுக்கு அவன் வந்து கடைக்காரன் சொல்லிருவான். அங்க கடையில இருக்கிறதே 4 ஜீன்ஸா இருக்கும். அவன்ட்ட என் சைஸ் இருக்காது. அவன் என்ன சொல்லிருவான்னா, உங்க பொண்ணு சைஸ்க்குலாம் ஜீன்ஸ அவங்க ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க வேற நார்த் ஈஸ்ட்ல ஆக்சுவலா கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப ஸ்கின்னியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியா? அந்த டைம்ல வந்து பெருசா பிராண்டட்லாம் கூட தெரியாது. இன்னொன்னு அதுக்கு காசும் கிடையாது. ஓ. ஓகேவா? அப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி இவ சைஸுக்கு என்ன இப்ப நான் வந்து கேட்டேன். எனக்கு வேணும் பர்த்டேக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாரும் போடுறாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரு அடல்ட்ல இருக்கிறதுலயே சின்ன சைஸ் ஏதோ ஒண்ணு. அது ஏதோ வாங்கி குடுத்து, அதுல கீழ கட் பண்ணி தச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஓகே. பரவாயில்லையே. நைஸ் அம்மா. வளரும்போது வந்து ஆனா நைஸ் அம்மா தான். ஆனா ஷி வுட் பாடி ஷேம் மீ ஆல் த டைம். For what? For being on the plumpier side அதுக்கா? ஆமா. எவ்ரி டைம் என் வீட்டுக்குள்ள வந்து எப்ப பார்த்தாலும் கருப்பா இருக்கா, குண்டா இருக்கா. கருப்பா இருக்கா, குண்டா இருக்கா. எங்க அம்மா தான் இருக்கிறதுலயே கம்மியா சொல்லுவாங்க. மத்தபடி எங்க வீட்ல மத்தவங்க எல்லாரும் ஐயோ! கருப்பா இருக்கா, குண்டா இருக்கா. இதே தான் வேலை. ஓகேவா? The same pretty much. ஆனா அது அந்த டைம்ல அது ரொம்ப அது அன்வான்டடா வேற இருக்கும்ல. நம்ம மைண்ட்ல அத பத்தி ஓடிருக்கு கூட இருக்காதுல்ல. நீங்க சொல்ற ஏஜ்லலாம். அப்ப அது They made கன்சிஸ்டன்ட்டா us வந்துட்டு think இருக்கும்போது about it. தட் இஸ் வெரி இன்செக்யூர். யா. ரொம்ப ஆ அதுவும் வந்துட்டு நீ நீ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கவே முடியாது. அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அங்கிருந்து நான் வந்து காலேஜ் எல்லாம் போகும்போது தான் நான் என் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நான் என்னோட அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். பேர் என்ன மிட்சூரி? ஹக்ஸ் டு தட் வெரி குட்டி மிட்சூரி. சாரி குட்டி ஐ மிட்சூரி. ஐ விஷ் ஐ குட் ஹக் ஹர் டூ. பாவம். பாவம். அந்த என்னதுங்க இது? குழந்தைங்க அது. அண்ட் அப்படி பண்ணதுனால தான் இப்போ இந்த வளர்ந்துகிட்ட மிட்சூரி ஒழுங்கா தின்னாம கண்ட மாரி சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கு. கிராஷ் டயட் பண்ணிட்டு. இல்ல. அது வேற டிபார்ட்மெண்ட். அத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து காலேஜ் போறப்ப தான் இந்த அவுட்ஃபிட்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சு, என் பாடி டைப் புரிஞ்சு நான் காலேஜ் போறப்போ பியூபர்ட்டி ஹிட் ஆயி வீட்ட விட்டு மோஸ்ட்லி ஹாஸ்டல்ல இருந்து ஐ ஹேட் அ நல்ல வெயிட் லாஸ் ஆயிட்டேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நல்லா ஒல்லி ஆயிட்டேன். அதுக்கப்புறத்துல அப்படியே தான் இருக்கேன். பாடி இதே அப்படி ஆயிடுச்சு. வெயிட் ஏற மாட்டேங்குது. வெயிட் ஏற மாட்டேங்குதுன்னு கிடையாது. கொஞ்சம் ஐ மேட் மை லைஃப் ஸ்டைல் பெட்டர். அண்ட் மோரோவர் எங்க அம்மாலாம் ஒல்லியா தான் இருப்பாங்க. அதுதான் ஜெனடிக்கே. என் வீட்ல ஓ. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ பியூபர்ட்டி எல்லாம் ஹிட் ஆயி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல்லாம் மாறினோனே அதான் ஒரு என்னோட ஜெனரலாவே லைஃப் ஸ்டைல் ஆக்டிவா இருக்கறனால அந்த வெயிட் மெயின்டெயின் ஆயிக்கும். சம்டைம்ஸ் டிப், சம்டைம்ஸ் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் மோஸ்ட்லி அதே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். இப்ப என்னன்னா நான் அந்த காலேஜ் போறேன். நான் என்னோட அவுட்ஃபிட்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவனுங்க இந்த மாரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. எத செக்ஷுவலைஸ் போட்டாலும் இந்த பண்றதா? மாதிரி செக்ஷுவலைஸ்ட் கமெண்ட்ஸ் வரும். இன் த நேம் ஆஃப் ஃப்ளர்ட்டிங். ஐயோ. அதனால ஐ வென்ட் பேக் டு ஜஸ்ட் வேரிங் லூஸ் க்ளோத்ஸ் பிகாஸ் But you look so pretty. Why did you do that? You should have just ignored them. பட் I've had பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் விமன். லைக் காலேஜ்ல கூட உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். காலேஜ்ல வந்து ஜஸ்ட் ரேண்டமா வந்து பொண்ணுங்க வந்து நம்மள செக்ஷுவலைஸ் பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். You know what I'm saying. No, I understand. By the way, speaking of your college figure, I had to compliment you. You look so gorgeous and stunning. அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தேனா, நான் வந்து பா யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அவ்வளவு அழகுங்க நீங்க. தேங்க்யூங்க. I know you're not trying to sleep with me, sorry. I will take it. Shit, why would I do that? I mean, I wish I could, but sorry.
I'm not biologically able to. Every straight woman problem. Biologically disabled to do that. You're forced to be straight. ஆமா. கோயிங் பேக் டு தட் பாத்தியா எனக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணா என்ன பண்றேன்னு மறந்து போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு ரியாக்ட் பண்றது தெரியல. as a women sexualizing it like என் காலேஜ்ல வந்து நான் மாஸ்டர்ஸ்லாம் படிக்கும்போது இந்த முன்னாடி வந்து லெக்சர் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க இந்த காலேஜ் இது லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல ஆரம்பிக்க போகும்போதோ இந்த நின்னு கேட்டுட்டு இருப்போம்ல உட்காராம ஏதாவது நின்னு கேட்டுட்டு இருப்போம். திடீர்னு வந்து இந்த பொண்ணுங்க கட்டி பிடிச்சுக்குவாளுங்க, இடுப்ப பிடிச்சு கிள்ளுவாளுங்க, இடுப்ப ஓ! இடுப்ப இப்படி வச்சு Yeah. மெஷர் பண்ணுவாளுங்க. பட் we know that they're playing around and literally பின்னாடி நின்னுட்டு நம்மளும் பண்ணிருப்போம் அவங்களும் பண்ண ஏய் இங்க பாரு இந்த முதுகு பாரு இவளது எப்படி இருக்கு பாரு இந்த கழுத்து பாரு அப்படின்னு நம்ம 2 பேரும் பண்ணியிருக்கோம், உட்காந்து பண்ணியிருக்கோம். முன்னாடி இருக்கிறவள அப்படியே பேசிட்டு இருப்போம். அவளாலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்மளும் விடமாட்டோம். அந்த மாரி. அதெல்லாம் வந்து when women say it, it's different. Okay. What do you think, Toka? Okay, I think yeah, it is true. But again, it actually depends on the person receiving the compliment. அதுதான் நான் இதுல ஒரு டேக்அவே எடுத்துக்கிறேன். இப்போ மென் கூட ஒரு சில மென் அந்த காம்ப்ளிமெண்ட் சொல்லும்போது எனக்கு அது வல்கரா தோணாது. When I give them that space to say that. Like, oh yeah, you're allowed to say that. அப்படின்னும் போது எனக்கு அது வந்து வல்கரா படாது. நான் அதை அப்படி எடுத்துக்க மாட்டேன். Probably I don't எப்படின்னா அது இமீடியட்டா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த கான்வர்சேஷன்ல இஃப் இட் கம்ஸ் நோ தட் இஸ் வென் ஐ ஃபைண்ட் இட் வெரி ஆக்வர்ட் அண்ட் ஐம் லைக் தட்ஸ் நாட் சம்திங் ஐ வாண்ட். I don't want anything related to my body at all as a first compliment. That's not the first thing I want someone to notice about me. Adha na compliment edukka maata. When it comes to cis men, women usually don't do that in the first go. Adha நான் வந்து இங்க பதிவு பண்ண நினைக்கிறேன். Even it doesn't matter for me, men or women, if you have that bond. ஒரு பொண்ணு சும்மா கேஷுவலா எங்க போயிட்டு இருக்க பொண்ணு வந்து உன்னோட பேக் அழகா இருக்கு, உன் பூப்ஸ் அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டா. இது வரைக்கும் சொன்னது இல்ல. இட் வில் கம் ஆஃப்டர் வி கெட் தட் பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆயிட்டு when we are very close and very comfortable, then we don't mind. That is when that comes across as a compliment. அப்படிதான் நான் இதை காம்ப்ளிமெண்டா பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே. நான் சொல்றேன். காலேஜ்ல எனக்கு இந்த ஒரு பையன ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? சரி. நல்ல ரொம்ப லைக் ஐ ஹேட் a crush on him. செம்ம கியூட்டா இருக்கான், நல்லா பேசுறான், நல்லா இது பண்றான் அப்படிலாம். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா அந்த டைம்ல Facebook உடனே வயசு எல்லாம் கெஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? விட்டுருங்க. ஐ எம் இன் மை 30s early 30s. ஓகே. அது மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அது Facebook இவனோட ரெக்வெஸ்ட் வருது. இன்ஸ்டாகிராமும் இருக்கு. பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி இருக்குதுங்க. ஐயோ உனக்கு நடக்கும். நீ என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணாதம்மா இருமா. சரி சரி. சரியா? அப்ப இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தது. ஆமா இன்ஸ்டாகிராமும் இருந்தது. பட் அந்த பையன் எனக்கு Facebookல ரெக்வெஸ்ட் குடுக்குறான். உடனே எனக்கு வேற ஹாப்பி ஆயிடுச்சு. அவன் வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மெதுவா சாட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா போயிட்டு இருக்கு. கியூட்டா போயிட்டு இருக்கு. ஓகேவா? எனக்கு என்னோட கேம்பஸ் வந்து கொஞ்சம் லிபரலான கேம்பஸ். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசா இருக்காது. நைட் விடிய எல்லாம் உட்காந்து கேம்பஸ்ல பேசிட்டு இருப்போம். மிட் நைட் கேன்டீன்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல ஒரு வாட்டி லைப்ரரி வேற 24 ஹவர்ஸ் ஓப்பனா இருக்கும். ஸோ இவன் வந்து லைப்ரரி கூப்பிடுறான். நானும் போய் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே கான்வர்சேஷன் முடிய போற டைம். எங்க லைப்ரரியோட ஃபர்ஸ்ட் ரூலே பேசக்கூடாதுங்க. இல்ல நைட் எல்லாம் உட்காந்து பேசலாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. எங்க 5 ஃப்ளோர் லைப்ரரியில எங்க வேணா கார்னர்லாம் தேடி உட்காந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. நீங்க எவ்வளவு பெரிய கியூட்டாண்டிங்களா இருந்தாலும் லைப்ரரி அப்படி பண்ணக்கூடாதுங்க. வலிக்குது. சரி சொல்லுங்க. அந்த கான்வர்சேஷன் நல்லா விடிய பேசிருக்கோம் டோக்கா. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு மாதிரி ஃபஸ்ஸி ஃபீலிங்கா இருக்கு. நல்லா இருக்கு. கியூட்டா இருக்கு. அந்த வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் வந்துட்டா? ஆமா. பட்டாம்பூச்சி, கற்பாம்பூச்சி எல்லாம் வருது. ஜாலியா இருக்கு. இல்ல அவன் ஹிட் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணான்னு சொல்றேன் கேளேன். ஒரு 4 மணி இருக்கும் காலையில. முடிச்சுட்டு அப்படியே போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிஞ்சா ஒரு குட்டி தூக்கம் போட்டு லெக்சர் போயிடலாம் அப்படின்னு நாங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு அப்படியே இறங்கி வரோம். இந்த படியில வரும்போது ரொம்ப கோசியான ஃபீலிங். நான் வந்துட்டு கேக்குறேன். சரி என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன நினைச்சா அப்படி சொல்லிட்டு முடிஞ்சு. Did he mention about the body and figure and your
ஸ்கின் டோன் ஆர் எனிதிங்? இல்ல ஃபிகர் செம்மையா இருக்குன்னு நெனச்சேன் அப்படின்னு. எனக்கு வந்து அப்ப எப்படி பீப் பீப் இருந்துச்சுன்னா, பீப் 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 பீப். இதுக்கு நான் தூங்கியே இருக்கலாம்டா. நைட்டு ஃபுல்லா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஐ ரியலி தாட் வி ஹேட் லைக் ஒரு கனெக்ஷன், மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் Really? அப்பலாம். Is that the first thing in okay, fine. I He really said don't know. that and ஏங்க ஆனா எனக்கு இதுதாங்க புரியல. ஏன் ஒரு why why does it have to be so limited to just physical attraction? ஏன் உங்களுக்கு வந்து அது biologically possible-ஆ இல்லையான்றத பத்தி என்னோட கேள்வி இல்ல. Even if you notice that, why can't you just shut your mouth and try இல்ல to understand the person behind those physical எக்ஸாக்ட்லி. attributes? இல்ல டோக்கா. இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிசிக்கல் அட்ராக்ஷன் இஸ் நார்மல்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ம், ம். ஒருத்தவங்கள உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி யூ ஒன்லி வில் யூ மே ஜஸ்ட் ஃபைண்ட் தெம் அட்ராக்டிவ் அண்ட் தென் யூ டேக் இட் ஃப்ரம் தேர்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அவங்க Okay. கேட்கிறப்போ யூ சேயிங் ஐ ஜஸ்ட் தாட் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் இஸ் டிஃபரெண்ட். பட் Yeah. யூ திங்க் இட்ஸ் ஓகே டு கெட் இன்டு தேர் பெர்சனல் ஸ்பேஸ் அண்ட் சே உன் பாடியோட ஷேப் எனக்கு பிடிச்சிருந்தது. யுவர் பம் இஸ் குட். அது அது எப்படி இருக்கும்னா, ஒண்ணு தட்ஸ் லைக் உங்கள உங்கள ஒரு வேல்யூவே இல்ல. வெறும் ஒரு உடம்ப மட்டும் எடுத்துட்டு, நீ அ என்ன வேணா பேசு, எப்படி வேணா பேசு. உன் மூளை பத்தி எனக்கு கவலை இல்ல. உன்னோட தாட் ப்ராசஸ், உன்னோட லைக் த வே யூ பிரசன்ட் யுவர்செல்ஃப். ஐ டோன்ட் கேர் அபௌட் எனிதிங் இல்ல எல்ஸ். நாம அது கூட போ வேணாம் டோக்கா. ஜஸ்ட் சேயிங் ம். யூ ஆர் பியூட்டிஃபுல். ஓகே. ம்ஹ்ம். அண்ட் பட் ஒரு சைடு யூ ஆர் பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தை. இன்னொரு சைடு உன் ஷேப் செம்மையா இருக்கு. இது இது 2க்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப இருக்குங்க. இல்லையா? அந்த அந்த ரொம்ப டிஃபரன்ஸ இருக்குங்க. நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு இன்டிமசிக்குள்ள போற மாரி ஒரு இன்டிமசிக்கு கேட்வேவா எனக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த இடத்துல இன்டிமசி எப்படி இனிஷியேட் பண்றதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு சாவியா நான் இத யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னு யாராவது நெனச்சாங்கன்னா இப்பவே அது குழி தோண்டி புதைச்சிருங்க. சத்தியமா ஐ அது இல்ல. திங்க் தட்ஸ் வாட் தே திங்க். தே திங்க் இந்த இதுக்கு நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோவேன். அதுக்கு அவன் ரெஸ்பாண்ட் எப்படி பண்றான்னு பார்த்து நான் அடுத்த மூவ் பண்ணுவேன். ஆ, ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவனுங்க படிக்கிறது, இந்த படத்துலலாம் பார்த்துக்கிட்டு, இப்படி சொன்னா அந்த பொண்ணு வெட்கப்படும்னு நெனச்சுன்னு இருக்கிறானுங்கன்னு நெனைக்கிறேங்க. ரைட். ஆ. ஆனா மேட்டர் என்னன்னா, இப்படி ஒரு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட சொன்னா கூட அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காதுதான். இந்த மாதிரி ம். ஒரு எங்க டாக்கிங் அபவுட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அகைன். எனக்கு ம். வந்து ஒரு டிரான்ஸ் விமன் இப்போ ரொம்ப ரீசென்ட்டா நான் ஒருத்தங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து இது மணி கேட்கறதுக்கு வந்தாங்க. ஓகே. அவங்க வந்து இத இப்படியே பார்த்துட்டு இல்ல, "நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க." அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆ. வந்து ஒருத்தவங்கள ரிசெம்பிள் பண்றீங்க அத சொன்னாங்க. எனக்கு அப்படியே வந்து ரொம்ப 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 நேரமா நாங்க 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டு இருந்தோம். அவங்க ஆக்சுவலா மாஸ்க் போட்டிருந்தாங்க. அந்த ஆஹா. டிரான்ஸ் உமன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசினதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த மாஸ்க்லாம் அவுத்துட்டு நான் அவங்களுக்கு காசு குடுக்கல. அன்பார்ச்சுனேட்லி. சாரி. ஆனா அ அப்ப என்கிட்ட காசு இல்ல. அவங்க அது 2 பேரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணோமா, இட் வாஸ் பியூர்லி அபவுட் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். வி போத் வர் காம்ப்ளிமெண்டிங் கன்சிஸ்டன்ட்லி. ஐ செட் அவங்களோட ஃபேஸ், அவங்களோட கண்ணு ரொம்ப அழகா இருந்தது. ஷி ஹேட் அ வெரி பிரிட்டி ஷார்ப் ஐஸ். ஓகே. ம். இவங்க வந்து she was complimenting about me. She said you resemble this person that. It made me feel so beautiful and so good. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வர ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். இது எவ்வளவு ம். சேஃபா இருக்கு பாருங்களேன். அததான் நான் இப்ப சொல்ல ம். வந்தேன். இட் இஸ் நாட் அபவுட் என்னோட ஷேப், வேற என்னோட பாடி பத்தி இல்ல அது. ம். அது என்னோட பர்சனாலிட்டி பத்தியும், how I'm presenting myself, how I look in general. Have pretty eyes, smile, that's it. It is எக்ஸாக்ட்லி. just what they have to see. இல்ல ஈவன் ஜஸ்ட் சே யூ ஆர் வெரி பிரிட்டி. ஈவன் ஜஸ்ட் Yeah. சே ஓ வாட் யூ ஆர் வேரிங் இஸ் பியூட்டிஃபுல். சூட்ஸ் யூ. Yes, exactly. இந்த I கலர் like நல்லா what you இருக்கு. wear. செம்மல்ல. ஆ. இல்ல உங்க ஐலைனர் அழகா ஐயோ! இருக்கு. நானு சொல்றேன் டோக்கா. வருது வருது. இல்ல டோக்கா இப்படி சும்மா இது ஒன் ஒன் கை ராண்டம்லி ஜஸ்ட் கேம் அப் டு மீ அண்ட் செட் ம்ஹ்ம். கண்மை போட்டிருக்கீங்களா? அப்படின்னேன். இல்லையே அப்படின்னு. இல்ல அழகா இருந்தது. அதனால கேட்டேன். சரி ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. Seriously, that is such a nice compliment, right? And that makes us blush. That makes us actually blush. If someone says that, I'll be like, oh yeah, so cute. நம்ம ஐஸ் நல்லா pretty-ஆ இருக்கு அப்படின்னு எக்ஸாக்ட்லி. நினைப்போம். அந்த நாள் ஃபுல்லா ஐ வாஸ் பிளஷிங்.
I do that. I'm telling you, no compliment knows no gender. யாரு compliment கொடுத்தாலும் I'll blush to the core. Okay, but that has to be a pure compliment. If something like கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொன்னா காண்டாயிருவேன் நான்லாம். அப்புறம் வந்து இன்னொருத்தங்க கூட சொல்லுவாங்க, இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, என்னது அழகா இருக்கு ஆனா கொஞ்சம் வந்து கொஞ்சம் உடம்ப குறைச்சானா இன்னும் நல்லா உடம்பு இருக்கும். குறைக்கணும். அப்புறம் வந்து ஒல்லியா வெட வெடன்னு இருக்கு, மத்தபடி ரொம்ப அழகான பொண்ணு, கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அந்த மாதிரி ஒல்லியா இருக்கவங்க சொல்றது, இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்டே கிடையாதுங்க. இது காம்ப்ளிமெண்ட் கிடையாது. யூ ஜஸ்ட் சே ஒன் திங், சே ஒன்லி த பாசிட்டிவ். அதை பழகிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஆஸ் அ சொசைட்டியாவே. நீ வந்து அதை சொல்றது வந்து ஒரு கன்சர்ன்ல ஹெல்த் கன்சர்ன் எல்லாம் சொல்றதுலாம் செகண்டரி. நீ யார் அத சொல்றதுக்கு? நீ எனக்கு என்னடா ஹெல்த் கன்சர்ன்? என் உடம்ப விட எனக்கே என் உடம்பு மேல இருக்கிற ஹெல்த் கன்சர்னை விட, டேய் நான் உயிரோடு இருக்கணும், நான் இந்த உடம்புல தான் வாழணும், எனக்கு இருக்கிற கன்சர்னை விட உனக்கு நீ இப்ப வந்து பார்த்துட்டு 5 நிமிஷத்துல சாப்பிட்டு கிளம்புற உனக்கு அவ்வளவு கன்சர்ன். ஆமா, நெவர் ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்ல வரும்போது சொல்லுங்க. பட் when you know that அந்த காம்ப்ளிமெண்டோட it wouldn't come across as a compliment, don't give it. That is what my take for compliment is. Just say it. அது யாரு வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். பையன் சொன்னா பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. எனக்கு பையன் சொன்னாலும் பிடிக்கும் தான். But as we discussedல, the first thing when a guy mentions to a girl is about the body, that is straight no for me. That is like strictly I'll be like 10 steps away from them. I don't want you to first notice me for my body, for my something about my, like my smile, eyes, makeup. என்ன வேணா நீ சொல்லலாம், ட்ரெஸ் எது வேணா சொல்லலாம். But don't mention about my body, no. Please, that's something, it's okay. அதுக்கப்புறம் அது later on சொல்லலாம். எனக்காவது when we get actually that space and when we get into that bonding, that time you mention about it, we're all fine. அதுதான் girlsல நாங்க பண்ணுவோம். நாங்க when we are close, no, we talk shit about each other's body that you never want to know. We also sexualize each other, to be honest, but it is under safe space. We know that it is not harmful. There's no bad intention. You're not going to be harmed. That's when we do that. அதான் அந்த கான்வர்சேஷன் முடிச்ச உடனே அடுத்தது எங்க போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு யாரும் இல்லைங்க. Dude, I complimented you. What are you giving me? அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, நாங்க எவ்வளோ வல்கரா ஒரு பொண்ணெல்லாம் காம்ப்ளிமெண்ட் தெரியுமா? யோசிச்சு பார்த்தா இப்பதான் சிரிப்பா இருக்கு காலேஜ்ல. பட் தே ஆல்சோ டேக் இட் அஸ் சேஃப் ஸ்பேஸ் பிகாஸ் obviously we are not trying to get into a dance. இல்ல, அதாவது only எனக்கு தெரிஞ்சு only women with absolutely zero sexual interest can give you the most sexiest compliments. அதாவது அவ பேசுறத வந்து தூரத்துல இருந்து கேட்டா, அவனை உஷார் பண்ண பாக்குறான் மாதிரி இருக்கும். என்ன இப்படி பேசுறா அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அவளுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆமா, ஜீரோ இன்ட்ரெஸ்ட். I think இந்த ஒரு கான்செப்ட் வந்து it's one relevant to girls locker room, two something that I don't think men can understand. Yeah, but if you're listening and if you're a cis-het man, please give better compliments. Of course, அந்த பையன் மாதிரி மித்சுரிக்கு ஒரு பையன் சொன்னானே, மை போட்டிருக்கீங்களா, அழகா இருக்கு, such a nice compliment. இல்ல இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆமா, I think that happened about 10 years ago. It just stayed with me. ஏன்னா I don't think அந்த உண்மையா டோக்கா அந்த காம்ப்ளிமெண்ட்ல இருந்த எஃபர்ட் வந்து எனக்கு நிறைய இது வரைக்கும் வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்ல தெரிஞ்சது கிடையாது. 10 வருஷம் அந்த பையன் is he still in your life? No, right? அந்த பையன் பேர் கூட எனக்கு தெரியாது. Damn, செம்மல. It's just random. Like நான் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த பையனை மொத்தமா காலேஜ்ல பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தா தூரத்துல இருந்து நாங்க சிரிச்சுட்டு போய்ப்போமே தவிர we didn't even make the attempt to talk. அவ்வளவுதான். It was just a random compliment. These are the compliments that we want to remember. Not the sexual ones, the perverted ones. Those அதுவும் நமக்கு ஞாபகம் இருக்கும். Unfortunately அந்த கருமமும் ஞாபகம் இருக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு பண்ணி பையன் பீடஃபைல் நாள் என்னைக்காவது ஒரு நாள் தான் அதுவும் it just haunts us, it takes very நிறைய டைம் எடுக்கும் அது ஹீல் ஆகிறதுக்கு. பட் these compliments, these are what we live for. That small ones, small notice. And you know what? இப்போ ரொம்ப ரீசெண்டா எனக்கு வந்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப பிடிச்சு. சொல்லுங்க. என் ஒர்க்ல வந்து ஒரு நாள் நான் எனக்கு இந்த ஐ கலர்ஸ் நிறைய போடுவேன். நான்
வாட் ஐ ஃபீல் லைக் அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி ஐஸ் கலர்ஸ் போடுவேன். அப்ப நான் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் போட்டிருந்தேனா, someone called me, "You look like a Cleopatra." I was like, Oh, "Oh, thank you, thank you, thank you, thank you." beautiful. என் ஒர்க்ல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து she keeps on complimenting one thing or the other about I don't even wear makeup. That's the thing. But she notices even the slightest change in my என்னோட ஹேர் நான் இப்படி மாறி இருக்கேன். சைடு கோட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அவ நோட்டீஸ் பண்ணி சொல்வா சரி. பட் ஷீஸ் 100% லைக் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டஸ்ட் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் வுமன் அவ. ஷீஸ் நாட் அ குயர் பர்சன் அட் ஆல். Mm. பட் இட் வாஸ் நைஸ். I அதே மாதிரி நான் என் ஒர்க்ல வந்து ஒருத்தங்களுக்கு 2-3 பேருக்கு நான் பார்த்து வந்து வியந்துட்டு இருப்பேன். என் ஒர்க்ல வந்து இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க. mm. அவங்கள நான் கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஐ வாஸ் பிரெத்லெஸ். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள நான் வந்து எங்களோட நிஜமாலே லாக்கர் ரூம்ல தான் பார்த்தேன். Mm. The way she carried herself, I was like, wow, amazed. Mm. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த விமன் வந்து she had her ஒரு சைடு மட்டும் ஹேர் ஷேவ் பண்ணிட்டு Mm. அப்படியே ஃபுல்லா சைடுல போட்டிருந்தாங்க. குட்டியா கட் பண்ணி. அது அவ்ளோ அழகா அவங்க கேரி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு இப்படி செம்மையா இருந்தது. ஐ ஹேவ் டு டெல் her. Mm. நீங்க யாருக்காவது கொடுக்க மறந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கா? நெறைய நெறைய வந்து யோசிச்சு, ம்ஹ்ம். ஐயோ! சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம, இல்ல அந்த டைம் சரியா அமையாம நெறைய இருக்கு. சம்டைம்ஸ் வந்து சில விமன் வந்து நம்ம தினம் பார்த்தாலும் வந்து நார்மலா தான் இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு நாள் பார்த்தா திடீர்னு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அழகா இருப்பாங்க. ஆனா ம். அன்னைக்கு வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு இதுல சிக்கிட்டு இருப்போம். சொல்லாம முடியாது. ஸோ சம்டைம்ஸ் அத ஞாபகம் வச்சு போய் நான் தனியா சொல்லிருவேன். இதுல என்ன ஆனா என்ன காம்ப்ளிமெண்ட் குடுத்தே ஒருத்தங்க ரொம்ப பயங்கரமா வந்து அப்படியே பிளஷ் பண்ண வச்சுட்டு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல யாருன்னா ஸ்மைலியோட காம்ப்ளிமெண்ட். இந்த அம்மா வந்து காம்ப்ளிமெண்ட்லாம் குடுக்குதா? இரு. உங்களுக்கு தானே குடுத்தாங்க. இல்ல இல்ல என்ன என்ன. அப்படியா? அந்த அம்மா ஆமா குடுப்பாங்க. ஆ. ஆனா என்கிட்ட குடுக்கும்போது அந்த அம்மா வந்து ஏதாவது வன்மத்த வச்சு தான் குடுப்பாங்க. ம். அவங்களுக்கு நல்லா இருக்கும். Yeah, complimenting is very nice thing. Do men also compliment each other? I've never seen any guy do that. பார்த்த வரைக்கும் எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் வென் மென் சே ஒரு நாள் நெறைய பேர் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். "டேய் மச்சான் இந்த டீ ஷர்ட் நல்லா இருக்குடா" அப்படின்னு சொன்னா கூட, இல்ல "டேய் மச்சான் என்னடா மஸ்ல்லாம் ஆயிடுச்சா" அப்படின்னா கூட, "என்னடா உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட்டா" அப்படிம்பானுங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, டேய் எல்லாருமே உங்கள மாதிரி அவங்க வந்து அண்ட் சம்ஹவ் இட் காட் மீ திங்கிங் தட் மென்ல இந்த காம்ப்ளிமெண்ட் குடுக்குறதே ஏதாவது இத எதிர்பார்த்துங்கிறது அதுதான். இருந்து ஆனா அதுதான் நானும் நினைக்கிறேன். எதிர்பார்ப்போ இல்லாம வர ஒரு காம்ப்ளிமெண்ட் அத அக்செப்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு பாவம். ம். I feel very sad for them sometimes because they don't experience what we are actually எக்ஸாக்ட்லி. experiencingல. இந்த ஒரு அமேசிங்கான ஒரு ஃபீலிங். இப்ப கூட நம்ம 2 பேரும் அத பேசும்போது எவ்ளோ சிரிப்பு. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி காம்ப்ளிமெண்ட் எல்லாம் நினைச்சு பிளஷ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபீலிங் அவங்களுக்கு வரவே விட மாட்டானுங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்கார்ட் சர்வர்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது பண்ணுங்களேன் மாறி மாறின்னு கூட கேட்டேன் ஒரு நாள். ஆனா அவங்கள பத்தி காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முடியலங்க அவங்களால. They are very shy to do that and they don't do that also. Sad. நீங்க யாராவது ஒரு மென்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஐ யூசுவலி காம்ப்ளிமெண்ட் லாட் ஆஃப் மென். "ஏய் நீ ம். போட்டிருக்கிற டீ ஷர்ட் நல்லா இருக்கு. உன் பியர்ட் நல்லா இருக்கு. Yeah. அவளோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு." இல்ல ஜெனரலி என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்லாம் "ஏய் ப்ரோ செம்மையா இருக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கே" அப்படிலாம் சொல்றது நார்மல் எனக்கு தான். ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் வியர்ட். ம். இன்ஃபேக்ட் கசின்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன். No, I don't find it weird as well. பட் Women அவங்க complimenting men is there, but men complimenting men நான் பார்த்ததில்ல பெருசா. Unless there is நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆதாயம் இருந்தா தான் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்னு இன்னொன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா டூக்கா? வாட் ஐ யூசுவலி ம். நோட்டீஸ் இஸ் வென் யூ காம்ப்ளிமெண்ட் மென், தே டோன்ட் நோ வாட் ம்ஹ்ம். டு டூ இல்லையா? தே ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். Exactly. They don't know how to react. தே ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். They don't feel like, "Oh, thank you." அது வராதுங்க. நீங்க சொன்னது கரெக்ட். தே ஸ்டார்ட் அதாவது இன்னைக்கு எக்ஸ்பிளைனிங். நான் வந்து இத போட்டேனா, நான் வந்து இது இங்க வாங்கினேனா, அது ஆமா. அங்க வாங்க ப்ரோ இட்ஸ் ஓகே. இட்ஸ் நைஸ். டேக் அ காம்ப்ளிமெண்ட். No, they don't know how to take a compliment. That's sadல. இப்ப வந்து யூ டெல் அ மேன், "ப்ரோ இந்த ஷர்ட் நல்லா இருக்கு உனக்கு" அப்படி சொன்னா, இதுவா? அதாவது இப்ப யாராவது உங்ககிட்ட "இந்த டாப் நல்லா இருக்கு உனக்கு" அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? "ஏய் தேங்க் யூ" அப்படி சொல்லுவீங்களா? Thank you. ஆ Yeah. அந்த மாரி. ஆனா இப்போ இஃப் யூ டெல் அ மேன், "ஏய் இந்த ஷர்ட் உனக்கு நல்லா இருக்குன்னா" த ஃபர்ஸ்ட் திங் தே சே
இது இது வந்து நான் அங்க வாங்குனேன். அங்க ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்தது. நான் இன்னொரு ஷர்ட் அதேதான். வாங்கலான்னு பார்த்தேன். அ அது அன்னைக்கு நான் வந்து இங்க வெளிய போயிட்டு இருந்தேனா, "ஏய் ஏன்டா? எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லடா. நான் வந்து உன்ட்ட ஷர்ட் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். நீ வந்து ஒரு ஃபுல் கதைய என்ட்ட எதுக்குடா சொல்லிட்டு இருக்கேங்கிற" மாரி இருக்கும். ஐயோ! 100% they can't take a compliment. And sad that they don't know இல்லையா? Sad. They should know. Yeah, it is actually sad. ம். How do we teach them? I think the next time I compliment a man, one, I think we should compliment them more often. Exactly. And We two, have to compliment them. They have to get used to it. They don't have to find it very அப்படிலாம் பண்ணாம அதை அவங்க ஏத்துக்கணும். அப்பதான் அவங்க நம்மளுக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. and if they get uncomfortable, we should make them more uncomfortable. Which is evil. So why are you so evil, bro? And also, Uh, next time, I think ஒரு compliment பண்ணும்போது, if they go into that explanation mode, we should just stop them and say, that's okay. You're welcome. Just get on with your day. ஆமா, இங்க பொழப்ப பாருங்க. பாருடா அப்படின்ட்டு. பொழப்ப பாருடா. ஆமா. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, கண்ணாடி நல்லா இருக்குன்னா, நீ அதை எப்ப வாங்குன, எங்க வாங்குன, என்ன ஆஃபரு, அதான். எதனால அது நீ இன்னைக்கு போட்ட, அதெல்லாம் எனக்கு தேவையே நான் இல்லடா. என்ன போய் வாங்கவா போறேன்? அழகா இருக்க. எக்ஸாக்ட்லி. நீ அழகா இருக்க. அத அக்செப்ட் பண்ணிக்கோ. I have a feeling they are very insecure about themselves that they're not able to understand or accept that sad beings. அவங்க கிட்ட ஆக்சுவலி இந்த பேட்ரியார்கிய பத்தி பேசக்கூடாதுன்னா அவன் வந்துடுறான். பேசக்கூடாதுங்க. இல்ல கூடாது. பேட்ரியார்கி பத்தி நம்ம பேசலாம். ஆண்கள் பத்தி. We are talking about men. இல்ல. சரி, ஓகே. We have to talk about it. டேய் போங்கடா டேய் காம்ப்ளிமெண்ட்ட எடுக்காம போ. பண்ணாம போ. போங்கடா டேய். இல்லங்க. ஆனா இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, complimenting is a nice thing. I think we have to compliment each other more. We have to. And it gives us so much of positivity. சீரியஸா. ஏதாவது ஒரு குட்டி குட்டி விஷயமா இருந்தா கூட அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆமா. அது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. எனக்கு பர்சனலாவே வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் தான் வந்து ரிசீவ் பண்ண ஃபர்ஸ்ட் வராது. ஆனா அதுக்கப்புறமா ஸ்லோலி நானுமே அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில ஆக்வர்ட் காம்ப்ளிமெண்ட் எல்லாம் வந்து எனக்கு அதை ரிசீவ் பண்ணுமா வேணாமான்னு தெரியாது. இப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இது கருமம் பிடிச்ச காம்ப்ளிமெண்ட், இது நமக்கு வேணாம், தூக்கி குப்பையில போடு அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்த ஆளையும் தூக்கி கொஞ்ச நாள் குப்பையில போட்டுறணும். ஸோ ஒரு சேஃப் ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். பட் அன்டில் தென் ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் வித் ஹேண்ட்லிங் ஃபியூ காம்ப்ளிமெண்ட்ஸ். பட் இன் ஜென்ரல் காம்ப்ளிமெண்ட் ஜஸ்ட் மேக்ஸ் மை டே அண்ட் தென் இட் மேக்ஸ் மை வீக், மந்த். எனக்கு அது ஒரு நாள் நான் ரொம்ப டவுனா இருக்கும்போது கூட அந்த காம்ப்ளிமெண்ட் எனக்கு ஞாபகம் வந்து அது ஒரு பட்டர்ஃப்ளை எல்லாம் வந்து செம்மையா இருக்கும். பேசும்போதே ஜாலியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ திங்க் இன் ஜெனரல் பீப்புள் வந்து இந்த பிசிக்கல் காம்ப்ளிமெண்ட்ஸ் எவ்வளோ குடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இந்த ஜெனரல் நம்மளோட எமோஷனல், நம்மளோட இன்டெலெக்சுவல் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய குடுக்கணும். Compliment. That is the best compliment. If someone says, no, hey, I like how your brain works. Damn, that's an amazing compliment. And if someone says, நீ அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ண தெரியுமா, செமையா பண்ண, அது கூட இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அதெல்லாம் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்லாம் எனக்கு குயர் பீப்புள் கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. நிறைய ஆண்கள் அதை பண்ணது கிடையாது. இப்போ ரொம்ப லுக்ஸ் வந்து இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ரேண்டம் டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன்ல மிட்சுரி டோக்கா 2 பேரும் ஒரு பாயிண்ட் சொல்லிருப்போம். இமேஜின் ஒரு 5-6 நாள் கழிச்சு திடீர்னு வந்து, ஏய் நீ அன்னைக்கு அந்த டிஸ்கஷன்ல ஒரு பாயிண்ட் சொன்னல, செம்மையா இருந்துச்சு. தட் காட் மீ திங்கிங் அப்படி சொன்னா, இட்ஸ் ஆக்சுவலி வெரி வேலிடேட்டிங். ஓகேவா? And it feels so good as well. அதே மாதிரி some actual compliments I think நம்ம கூடவே வந்து பயணிக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு அப்பப்போ just telling us that I'm really proud of what you have become. You're doing good in your life. Oh yeah, that's the best compliment ever. When we feel so down, if someone says, I'm proud of you for whatever you've become, don't give up. That's the best thing ever. That's the best compliment ever. Yeah. And just sometimes I randomly send என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து I randomly send messages like I'm thinking of you. I saw this reminded me of our conversation. It just reminded me of you. I'm thinking of you. I think that is all like telling them that you are that important. You make me think about this. நீ இத பத்தி பேசின, நீ இது உனக்கு பிடிக்கும்ல, லைக் இந்த மியூசிக் நான் கேட்டேன், இந்த மியூசிக் நீ
பாடினது ரொம்ப அழகா இருந்தது. I ம்ஹ்ம். like your voice. I like how you articulate, how you put together Yeah. in words. You're an inspiration. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் I think people should நெறைய give சொல்லி more. பழகணும். Yeah, we should give more. ரொம்ப சர்ஃபேஸ் லெவல் காம்ப்ளிமெண்ட் இல்லாம ரொம்ப டெப்த்தா போய் சொல்லணும். ஓகே. நைஸ் காம்ப்ளிமெண்ட். டோக்கா இப்போ கடைசியா நீங்க என்ன சொல்லப் போறீங்கன்னா, உங்களுக்கு ம். என்ன மாரி காம்ப்ளிமெண்ட் ரிசீவ் பண்ணணும்னு ஆசை? ஆ. If somebody sees you, meets you, especially நம்மளோட listeners யாராவதுன்னா, what kind of compliments you would love to receive? Okay. If someone actually meets me for the first time and if they say that I like how you நீங்க படிக்கிற விதத்த எல்லாத்தையுமே வந்து நீங்க பேசுறீங்கல்ல, அது வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இந்த காம்ப்ளிமெண்ட். நான் பேசுறது பிடிச்சிருக்கு. ம். அதுன்னு சொன்னா ஜெனரலாவே எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் எதுவா இருக்கும்னா, யூ ஆர் எனக்கு அது ஆக்சுவலா கிடைக்கவும் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். இஃப் சம்மன் ஃபைண்ட்ஸ் மீ a safe space just by listening to my podcast, that's the biggest compliment I've ever received. ம். And if they call me that, ம். அதுதாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அதுதான் இருக்கும். நம்ம வெறும் ஏன்னா நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஆனா they could relate to us and then they feel so comfortable and so safe that they can be vulnerable with usல. ம். அது வந்து ஒரு வேற லெவல் காம்ப்ளிமெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஹைட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு? எனக்கா? எனக்கு வந்து எனக்கு கிடைச்சதுலயே பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ம்ஹ்ம். That is something that resonates with what you said. எனக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச 2, 3 queer people சொன்ன விஷயம். ம்ஹ்ம். And this is the best thing ever that I'm a good mom because my kid has a lot of queer uncles and aunts. அதனால ஓ! லைக் பிகாஸ் நான் எனக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் who are from the communityங்கிறத தாண்டி they are also they have opened their arms for my son. Honestly ஒரு 2 நாள் முன்னாடி ரேண்டமா நான் குட்டிய தூங்க வச்சிட்டு இருக்கேன். he was like did you talk to Smiley அப்படின்னா உடனே நாங்க வந்து we sent Smiley a voice message in the night. But it's just he feels like he just generally interacts with a lot of my friends. But the best compliment I think I've received is telling that எனக்கு என்னோட ஒரு காம்ப்ளிமெண்ட்ல ஏன் அது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா this is a journey of me trying to be a safe space as well Yes. and especially for my kid. ம்ஹ்ம். இப்போ அந்த ஸ்பேஸ் நான் உருவாக்குறது நான் சொல்ற மாதிரி என்னால மட்டும் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப லிமிட்டட் இல்லையா? ம்ஹ்ம். பட் this community that I'm part of அவங்கெல்லாம் they Yeah. come together to teach us இல்லையா? Generally even you are a very very much part of my community, my ம்ஹ்ம். circle. So I think that is one Thank you. very nice compliment I've received. Yeah. Being a good mom is a big I think compliment. you have got that. Yeah, that's the biggest compliment, I would say. I think something that I would like to receive. அந்த Right, கொஸ்டினுக்கு like என்ன to சொல்லணும்னா, receive. இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. What do you like to receive as a compliment? Okay. Generally, if somebody said, "Mitsuri, உங்க பேச்ச கேட்டு நான் தெரப்பி போனேன். My life is goodன்னு யாராவது சொன்னீங்கன்னா, ஏய் அது போதும்டா. எனக்கு வேற வாழ்க்கையில வேற எந்த காம்ப்ளிமெண்ட்டுமே தேவையில்ல. அப்ப உங்க பேச்ச கேட்டா தெரபிக்கு போற அளவுக்கு பேசுவீங்களா மித்ரி? நான் கன்வின்ஸ் பண்ணுவேங்க. நான் எங்க அம்மாவே அத கன்வின்ஸ் பண்ணிருக்கேங்க. "தயவு செஞ்சு தெரப்பி போம்மா" அப்படி. எங்க அம்மா வந்துட்டு, "இந்த வயசுல நான் எதுக்குடி தெரப்பி போறது?" அப்படிங்கிறாங்க. நான் இல்ல. "யூ கோ டூ தெரப்பி. எல்லாரும் தெரப்பி போங்கடா." என்ன கேட்டா அப்படியே மாசா உட்கார்ந்து தெரப்பி பண்ண வைக்கணும். எல்லார்த்தையும் வந்து ரூம்ல போட்டு அடைச்சு கம்பல்சரி தெரப்பி. அது எப்புட்றா நீ ரெட் ஃபிளாகா சுத்துவ? இது ஏதோ ஒரு சைக்கோ தெரப்பி மாதிரி இருக்குதுங்க இது. பயங்கரமா இருக்கு. நீ எப்புட்றா ரெட் ஃபிளாகா சுத்துவ? இங்க வா நீ வந்து டோக்கன் போடு. உட்கார்ந்து சீமான் மாரி பேச ஆரம்பிச்சுட்டேனே நான். So I think in general, if somebody says that That one you feel like it's a compliment that well, they in have. general, if somebody says that I inspired them to do anything, Oh yeah. like maybe Yeah. pick up a That's an book, amazing compliment. Yeah. pick up a book
or go to therapy or maybe start traveling அந்த மாதிரி ஏதாவது ம். ஒரு விஷயம் நான் இன்ஸ்பயர் பண்ணேன்னு சொன்னாங்கன்னா that is the best compliment for Mitsuri. அவ்வளவுதான். For me, எனக்கு எந்த மாரி ஒரு காம்ப்ளிமெண்ட் வேணும்னு நினைக்கிறேன்னா, if someone is able to see this I think it's a bit personal also. Someone is able to see entirely everything about me. என்னோட ஃப்ளாஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஐ see you for whoever you are and I like that person. That's it. அந்த ஃபில்டர்லெஸ் ஒரு வெர்ஷன் ஆஃப் டோக்கா இருக்குல்ல அது அத யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தட் would be the biggest compliment that I would get. அது கிடைக்காது, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு நப்பாசையில சொல்றேன், கிடைச்சா நல்லா இருக்கும் தானே அப்படி. ஓகே மிஸ்ரி, இது என்ன பிளானே போடாம ரொம்ப நேரம் ஆமா, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம இத நம்ம இத இப்போ நிறுத்திக்கலாம். நம்ம இதோட நிறுத்திக்கிறதுக்கு ஒரு ஃபைனலா என்ன சொல்றோம்னா, இது எங்கெங்கயோ போய் கடைசியில ஒரு நல்ல டாபிக்ல தான் நின்னுச்சு. So I think from this point on we will start giving compliments. அப்படியே ஒரு அள்ளி 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 இல்ல வெயிட் இது காம்ப்ளிமெண்ட்ஸ் எபிசோடு கிடையாது. இது கேர்ள்ஸ் லாக்கர் ரூம். நம்ம அடுத்த லாக்கர் ரூம்ல இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி எங்காவது இருந்து போலாம். ஓகே, சரி. லெட்ஸ் நாட் ஈவன் நான் என்ன சொல்றேன்னா இதுல நம்ம கன்க்ளூடே பண்ண வேண்டாம். இதுல இருந்து ஏதாவது ஒரு கம்போனன்ட்டை எடுத்து அடுத்ததுல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. அது வரைக்கும் நம்ம I am waiting for this series. எப்பங்க கிடைக்கும்? நம்ம சீக்கிரம் இதை எடிட் பண்ணிடுவோம், போட்டுருவோம். இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா do reach us in the Discord server or reach to Mitsuri's ID. Most of the time அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணாது, அதனால நான் ரிப்ளை பண்ணாலே அது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டுங்க. அதுக்கப்புறம் டோக்காக்கு ட்ரை பண்ணுங்க, அது கொஞ்சம் அதை விட பெட்டரா ரிப்ளை பண்ணும். So yeah, do reach us out. We'll definitely try to at least reply. அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் வாங்க. நல்லா இருக்கா, இது எப்படி பண்ணலாம், டிஸ்கார்ட் நீங்களும் சொல்லுங்க. உங்களுக்கு இது வரணும், எங்க கூட பேசணும் அப்படின்னா நீங்களும் வாங்க. கண்டிப்பா இந்த செஷன் அடுத்த லாக்கர்ஸ் ரூம்ல நீங்களும் வரலாம். அது தவிர ஃபீட்பேக் கண்டிப்பா கொடுங்க. மோஸ்ட்லி விமன் ஃபீட்பேக். ஆமா, கண்டிப்பா இது பண்ணலாமா, இது நல்லா இருக்கான்னு கூட சொல்லுங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கேட்க பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்றது, உங்களுக்கு வேற ஐடியாஸ் இருந்தா கூட சொல்லுங்க. நிறைய பேசாதீங்க, நிறைய பேசுங்க, இந்த மாதிரி என்ன வேணா சொல்லுங்க. ஆமா, அவ்வளவுதான். இதோட நிறுத்தலாம்னா அப்புறம் நம்ம பேசிட்டே இருப்போம். நிறுத்திடலாம். பாய். நன்றி, நமக்கம்.